Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது ஆர்ஆர்பி குரூப் டியோட கோர்ட் கேஸ் போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இதில் இப்போ கோர்ட் கேஸ் போயிருக்கு. இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இந்த கோர்ட் கேஸ் பற்றி டீட்டெயிலாக எதுவுமே தெரியலைன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன ரீசன் எப்படி வந்துச்சு அப்படின்றத. நெக்ஸ்ட்டு நம்ம டீட்டெயிலுக்குள்ளே போயிடலாம். இது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 2019 லாஸ்ட்டில் நடந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண ஷார்ட் நோட்டீஸ் தான் இது. இந்த நோட்டீஸில் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இது எப்போன்னா 15/6/2019 வந்துருந்துச்சு. ஓகே, இந்த டேட்டை ரிலீஸ் பண்ண ஷார்ட் நோட்டீஸு. இந்த ஷார்ட் நோட்டீஸில் அவங்க கொடுத்துருந்தது என்னென்னா, அடுத்து வரக்கூடியது வந்து ஐடிஐயில் தான் எலிஜிபிலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இந்த இது அடுத்து நெக்ஸ்ட்டு இது வந்து 28 ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்தது நமக்கு இந்த டேட்டில் வந்துச்சு. இதுக்கப்புறம் ஒன்று நமக்கு வருது, செகண்ட் நோட்டீஸ் ஒன்று வருது. இதில் அவங்க மென்ஷன் பண்ணினது ஐடி. செகண்ட் ஒரு நோட்டீஸ் விடுறாங்க. இது எப்போன்னா டிசம்பரில் வருது. இது வந்து டிசம்பரில் 28 விடுறாங்க. டிசம்பர் 28 ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோட வேகன்சி இவ்வளோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் எந்த இதுவுமே எலிஜிபிலிட்டி கொடுக்கல. ஓகேவா, இது ஐடிஐயா 10th கொடுக்கவே இல்லை. அப்போ இந்த விட்டாங்க. அடுத்து நீங்கள் இந்த இதில் அவங்க அந்த இதில் எதுவுமே வரல. தென் இதை பார்த்துட்டு சரி அப்போ ஐடிஐ தான் நினச்சிட்டு ட்விட்டரில் எல்லாமே நிறையா ஃபார்ம் பண்ணி அவங்க எங்களுக்கு 10th வேணும் அப்படின்ற மாதிரி கேம்பெயின் பண்ணுறாங்க. அது ரீச் ஆகிட்டு ரயில்வே மறுபடியும் அதை பண்ணி அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுறாங்க. மேபி இதில் வர்றது 10th எல்லாமே வரும், டிப்ளமோ ஐடிஐயாக இருக்கட்டும் அப்ரெண்டிஸாக இருக்கும் எல்லாருக்கும் ஆனதாக வரும்னு சொல்லி அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இது அடுத்து வரக்கூடியது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 22 வருது. இதுதான் இந்த இதில் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணிடுறாங்க. வேகன்சி டீட்டெயில் எல்லாம் மென்ஷன் பண்ணிடுறாங்க, எவ்வளோ வந்ததுன்னு சொல்லி இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதாவது 10th ஐடிஐ அப்ரெண்டிஸ் இது எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் காமனாகவே சொல்லிட்டாங்க எல்லாம். ஓகேவா, இப்போ இவங்க ஐடின்னு சொல்லி முன்னாடி ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல, இப்போ இங்கே வரும்போது 10th வரும்போது நம்ம காம்படிஷன் அதிகமாகுது அப்படின்ட்டு இந்த ஐடிஐ கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேஸ் போடுறாங்க. ஓகேவா, இந்த கேஸ் போடுறது தான் இந்த ஹைகோர்ட்டில் டெல்லியில் நடக்கக்கூடியது. இதில் இப்போ நடந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும். இந்த இதில் இவங்க ஆர்கியூமெண்ட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஷார்ட் நோட்டீஸ்ன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். அஃபிஷியலாக எந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன டீட்டெயில் இருக்கோ அதுதான் ஒரிஜினல்னு சொல்லி ரயில்வே போர்ட்லேருந்து சொல்கிறாங்க. இது அவங்களோட ரயில்வே போர்ட்லேருந்து தான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு முன்னாடி கொடுத்தது இது தானே, இதை வச்சு தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சைடு சொல்கிறாங்க. இந்த இது கோர்ட் ஹியரிங்கில் அவங்க லாஸ்ட்டாக சொல்லியிருந்தது வந்து 28 ரிசல்ட்டு ரெகுலர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இது 2-3 இடங்களில் சொல்லியிருந்தாங்க. 21 நான் ஃபஸ்ட்டு மார்ச், அப்புறம் 24, அப்புறம் 28 ஃபைனலாக சொன்னாங்க. இப்போ இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறுபடியும் அவங்க 26th மே கொண்டு போகிறாங்க. மறுபடியும் 26th மேலே தான் இதோட டீட்டெயில் சொல்ல முடியுன்ற மாதிரி போஸ்ட்மான் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் கிடைக்கும். இந்த இதில் 26 தான் ஃபைனலாகவே நமக்கு வரும். அப்போ இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறக்கூடியது, இன்னும் 2 மாதம் இருக்குது. எக்ஸாம் கேன்சல் ஆகாது உங்களுக்கு. மேக்ஸிமம் இவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வேகன்சி ஃபில் பண்ணோம்னா 2 இது வேணும், 10th வேணும், ஐடி வேணும், எல்லாமே எடுக்க வேணும் அப்படின்ற மாதிரி ரயில்வே போர்டில் சொல்கிறாங்க. அவங்க எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, நீங்கள் கொடுத்ததை வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கோன்ற மாதிரி அவங்க சொல்லி வராங்க. ஓகே, இப்போ இந்த இதில் இந்த 26 தான் நமக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் உங்களுக்கு டைம் கிடைக்குது படிக்கிறதுக்கு. எக்ஸாம் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், டேட்டு மாறி வரலாம். ஓகேவா, இப்போ முன்னாடி வர வேண்டியது கொஞ்சம் தள்ளி போகலாம், ஒரு 2 மாதம் தள்ளி போகுது, அவ்வளோதான். ஆனால் இதில் வேறு எந்த மாற்றம் வராது. நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், படிக்காமல் இருக்காதீங்க. வராது கேன்சல் ஆகும் அப்படின்றத நம்பாதீங்க. ஏன்னா வேகன்சி அவங்க ஃபில் பண்ணி ஆகணும், வேறு வழியெல்லாம் இல்லை. ஓகேவா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ப்ராப்பராக பண்ணுவாங்க, அதுதான். ஆனால் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டைம் இருக்குது. இந்த டைமை சரியாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற உங்கள் ட்ரீம் ஜாப்பை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது, வேறு எதுவுமே இதில் கிடையாது. ஓகேவா, தெளிவாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, வாழ்வானோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். இப்போ அடுத்து வந்து 26 தான் இதோட ஃபைனல் இது நமக்கு டிசிஷன் கிடைக்கும். ஓகேவா, தேங்க்யூ.